Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. கொல்கத்தாவின் ஈடன் கார்டன் மைதானத்தில் நடைபெற்ற IPL கிரிக்கெட் தொடரின் 47வது லீக் ஆட்டத்தில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் மற்றும் டெல்லி கேபிட்டல்ஸ் அணிகள் மோதின. டாஸ் வென்ற டெல்லி கேபிட்டல்ஸ் அணி முதலில் பேட்டிங்கை தேர்வு செய்தது. அதன்படி ஓபனர்களாக களமிறங்கிய பிருத்வி ஷா 13 ரன்களிலும் ஜாக் ஃப்ரேசர் 12 ரன்களிலும் ஆட்டமிழந்து அதிர்ச்சி கொடுத்தார். தொடர்ந்து களமிறங்கிய சாய் ஹோப்பும் 6 ரன்களில் வெளியேற அபிஷேக் போரலுடன் ஜோடி சேர்ந்து ரிஷப் பந்த் ரன்களை குவிக்க தொடங்கினார். ஆனால் 27 ரன்களில் அவரும் ஆட்டமிழக்க டெல்லி அணி தடுமாறியது. கொல்கத்தா அணியின் பவுலிங்கை சமாளிக்க முடியாமல் வந்த வேகத்திலேயே டெல்லி பேட்ஸ்மேன்கள் திரும்பி செல்ல 111 ரன்களை மட்டுமே எடுத்து தத்தளித்த டெல்லி அணிக்கு குல்தீப் யாதவ் கை கொடுத்தார். பவுண்டரியும் சிக்ஸரும் விளாசி 35 ரன்களை அடித்ததன் மூலம் டெல்லி அணி 9 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 153 ரன்களை எடுத்தது. கொல்கத்தா அணிக்காக வருண் சக்கரவர்த்தி 3 விக்கெட்டுகளை கைப்பற்றி அசத்தினர். வைபவ் அரோரா மற்றும் ஹர்ஷித் ராணா ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளை வீழ்த்தினர். இதனையடுத்து 154 ரன்களை எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு கொல்கத்தா அணி களமிறங்கியது. சுனில் நரேன் மற்றும் பிலிப் சால்ச் இணைந்து முதல் விக்கெட்டுக்கு 79 ரன்களை பார்ட்னர்ஷிப் அமைத்தனர். நரேன் 15 ரன்களும் சால்ட் 68 ரன்களும் எடுத்து ஆட்டமிழக்க அடுத்து வந்த ரிங்கு சிங் 11 ரன்களில் வெளியேறினார். பின்னர் வெங்கடேஷ் ஐயரோடு பார்ட்னர்ஷிப் அமைத்த கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர் அணியை வெற்றி பாதைக்கு அழைத்து சென்றார். 16.3 ஓவர்களிலேயே 157 ரன்களை எடுத்த கொல்கத்தா அணி 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.